வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள லிஸ்டாக இருக்கிற எல்லா எனர்ஜி செக்டார் கம்பெனிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவரால் 16 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக வியூ பண்ண போகிறோம். 5 டிஃப்ரெண்ட் லென்ஸ் மூலமாக எல்லா கம்பெனி என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், மல்டி பேக்கர் இல்லை ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓவரையை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எனர்ஜி செக்மெண்ட் எல்லாமே சேர்த்து இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலா 34.2 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. ஆவரேஜ் பிஇ வந்து 37 இருக்கு. பாசிட்டிவா இதுல நான் பார்க்கறது வந்து 5 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஓவர் சோல்டு ஜோன்ல ஆல்ரெடி இருக்கிறது நல்ல ஸ்டாக்கு, பட் ஆல்ரெடி ஓவர் சோல்டு ஜோன்ல இருக்கிறது 4. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் தான் லீஸ்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி தான் இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதானி கிரீன் தான் ஹையஸ்ட்ல இருக்கு. ஐநாக்ஸ் பிண்ட் தான் லீஸ்ட்ல இருக்கு, நெகட்டிவ் -55ல இருக்கு. ஸோ ஓவரால் 52 வீக் ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஐநாக்ஸ் பிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி வந்து 89% ஆஃப் 52 வீக் லோவில் இருந்து ட்ராவல் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நம்ம ஹை லெவலில் பார்த்துட்டோம். ஸ்டாக் பை ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ ஸ்டாக் பை ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வெறும் எனர்ஜி செக்மெண்ட் மட்டும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இதில் எனர்ஜி செக்மெண்ட்டான ஸ்டாக்ஸுமே இருக்கு உள்ள. ஸோ ஓவரால் கரண்ட் பிஇ பொறுத்த வரைக்கும் 18.7 இருக்கு. ஈக்விட்டி ROE பொறுத்த வரைக்கும் 8.5. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. 5 இயர் ரிட்டர்னா 34% கொடுத்துருக்காங்க. 1 இயர் ரிட்டர்னா -6.8. இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த ஆயில் ப்ரெஷரு, குளோபல் டென்ஷன் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ராங்கான பை ஜோனில் தான் இருக்குது. 12 மந்த் டார்கெட் அக்யூமுலேஷனாக நிறைய அனலிஸ்ட் 30+ அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1500 to 1700 rupees கிட்ட இருக்குது ஓவரால். பை அண்ட் அக்யூமுலேட் ஜோன் பொறுத்த வரைக்கும் 1290 to 1340. இப்போ கரெக்டாக அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி இதில் 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே வர்றது பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் இந்த வார் ஜோன் இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது எல்லா ப்ரெஷரும் அன்லீஷ் ஆகி ஃபார் ஷோர் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ரேலி மொமெண்டம் கொடுக்கும். அதை வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூ எனர்ஜி ஜிகா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. குறிப்பாக க்ரீன் ஹைட்ரஜன் செல்ஸு, சோலார் மாடல்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்துக்கான ரெனியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்டை நோக்கி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ ரீட்டைல் மற்ற எல்லாத்தோட சேர்த்து இது வந்து வெறும் ஒரு எனர்ஜி ஸ்டாக் மட்டும் கிடையாது. எனர்ஜிங்கிறது ஒரு போர்ஷன் மட்டும் தான். அஃப்கோர்ஸ் ஜியோ வந்து IPO வந்துடும். ஸ்கேல் அண்ட் நல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சைக்ளிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ல ஜாஸ்தி இருக்கு. கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு வராங்க. அது இப்போ அப்கமிங் இயர்ஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல வச்சிருக்கும். பட் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். FIS பொறுத்த வரைக்கும் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ல இப்போ கொஞ்சம் வித்திருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த ஸ்டாக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கிறது. L&T பொறுத்த வரைக்கும் கரண்டாக PE 29.6. ரீசன்ட் டைம்ஸில் இந்த EME ரீஜன், அதாவது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் குண்டு போட்ட டைமில் வந்து இது கொஞ்சம் ட்ராப் ஆயிருந்துச்சு. பட் திருப்பியும் டக்குன்னு மேலே ஏறி பிடிச்சிருச்சு. எல்லா ஃபண்டமெண்டல்ஸுமே L&T பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ROE 15, 5 இயர் ரிட்டர்ன் 173, 1 இயர் ரிட்டர்ன் 9% கிட்ட இருக்குது டில் டேட். ஈவன் தோ இந்த வார் சுச்சுவேஷன் எல்லாம் நடந்தால் கூட இது வந்து ஒரு அருமையான ரிட்டர்ன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. டிவிடெண்டாக 0.93% கிட்ட ஓவரால் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அனலிஸ்ட் வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கில் வச்சிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுக்குள்ள என்ட்ரு ஆக வேண்டாம். ஏன்னா நான் பை ஜோனா இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 3400 to 3550. இந்த நம்பர் ஆக்சுவலாக ரீச் ஆச்சு. அந்த டைம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. புதுசாக நமக்கு ஒரு என்ட்ரி ஜோன் கிடைச்சா மட்டும் உள்ளே போகலாம். க்ரோத் பொறுத்த வரைக்கும் 7 ட்ரில்லியனுக்கான ரெக்கார்டு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ணி மட்டும் கொடுத்தால் போதும். கிரீன் டெக்னாலஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ROE 18% கிட்ட கான்ஸ்டன்ட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ரிஸ்க்காக நான் பார்க்குறது வந்து மான்சூன் டிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிடில் ஈஸ்டில் உள்ள எக்ஸ்போஜர் வந்து மிடில் ஈஸ்டில் உள்ள ஆர்டர் எக்ஸ்போஜர் வந்து சொன்ன டைமுக்கு முடிக்க முடியாத போகிற ரீசனும் இருக்குது. வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. NTPC பொறுத்த வரைக்கும் PE 13.6, ROE ROCE ரீசன் 1 இயர் ரிட்டர்னுமே 11.5 பெட்டரான இதாக இருக்குது. அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து அக்யூமுலேஷன் ஜோனாக சொல்கிறது 12 மந்த் ப்ரொஜெக்ஷனில் 400 to 460 rupees இந்த ஸ்டாக் போகும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பை ஜோனாக நான் சொல்கிறது 315 to 345. கரண்ட்டாக அதை தாண்டி வெளியே வந்துருச்சு. இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம்.
க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 60 ஜிகாவாட்கான ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட் பை ஃபினான்ஷியல் இயர் 32 இருக்குது. ரெகுலேட்டரி நார்ம்ஸ் பெட்டராக இருக்குது. டிவிடெண்ட் வந்து பெட்டராக தராங்க என்டிபிசி. ஸோ ஃப்ரம் அ டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லது. கோலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வாலட்டிலாக இருக்குது, மேலே கீழே போயிட்டு வருது. இதுக்கு ஒரு ரிஸ்க்காக இருக்குது. எடுத்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கிறதுக்கான ரிஸ்க்குமே இந்த ஸ்டாக்ல இருக்குது. கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா ஃபண்டமெண்டல்ஸுமே கரெக்டாக இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ 122 இருக்குது. எல்லா நம்பர்ஸும் நல்லா இருந்தாலுமே 1 இயர் ரிட்டர்னாகவே 42% கொடுத்துருக்காங்க. அதனால இது ஆல்ரெடி ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு. 122 உள்ள ஸ்டாக் பிஇ ஸ்டாக் நீங்கள் உள்ளே போக வேண்டாம். சின்னதாக கரெக்ஷன் நடந்தாலுமே நாம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கோவிந்தா தான். பட் ஆல்மோஸ்ட் நிறைய அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. பட் பை ஜோனா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 950 to 1050. இப்போ இருக்கிற அமௌண்ட் வந்து ஓவர் அண்ட் அபோவ் டார்கெட் இருக்கு, உள்ளே என்ட்ராக வேண்டாம். இந்தியன் ஆயில் பொறுத்த வரைக்கும் பிஇ 4.5 அண்ட் ஆர்ஓஇ வந்து 22%, ஆர்ஓசிஇ 9.5%. 5 இயர் ரிட்டர்னா 90% கொடுத்துருக்காங்க. 1 இயர் ரிட்டர்ன் வந்து -3.4. அதுக்கு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்ச ரீசன் க்ரூட் ஆயில் டென்ஷன் வந்து இப்போ கண்ணாப்பண்ணு இருக்கிறதுனால தான். அனலிஸ்ட் வியூ 31 அனலிஸ்ட்டுமே சேர்ந்து நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்த டார்கெட்டாக இருக்கிறது வந்து 158 205. என்னை பொறுத்த வரைக்கும் 4.5 பிஇல இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரொம்ப 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 அட்ராக்டிவாக இருக்குது. நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை. தாராளமாக இப்போ இருக்கிற ஜோனில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் இந்த எல்லா ஆஸ்பெக்டும் முடிஞ்சு வார் டென்ஷன்லாம் செட்டில் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிவிடெண்டாக 0.89% கிட்ட தராங்க. ரிஃபைனரி மார்ஜின்ஸ் வந்து கரண்ட்டாக தான் ப்ரெஷரில் இருக்குது, அப்கமிங்கில் பெட்டராகவே இருக்கும். கெயில் பொறுத்த வரைக்கும் பிஇ 14.3%, ஆர்ஓஇ ஆர்ஓசி பாசிட்டிவாக இருக்குது. நியராக இருக்கிற லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் நெகட்டிவாக இருக்குது. அனலிஸ்ட் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து 190 to 240 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பைசோனை தாண்டி இப்போ ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போதைக்குள்ள இதுக்குள்ள என்ட்ரா வேண்டாம். என்ட்ரு ஜோனாக நான் சொல்கிறது 134 to 150. ஸோ என்னதான் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பெட்டரான இதாக இருந்தால் கூட இப்போதைக்கு இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக் பிஇ 39.5, ஓவர் காஸ்ட்லி. இந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அனலிஸ்ட் வியூ வந்து 617 to 660 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் 428 to 500. இந்த எக்ஸாக்ட் பை ஜோனுக்குள்ளே போனீங்கன்னா ஈவன் மார்க்கெட் கண்ணாப்பண்ணான்னு கொலாப்ஸ் ஆனால் கூட நிறைய வலிக்காது, இல்லைனா ரொம்ப வலிக்கும். க்ரோத் பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய எனர்ஜி ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அது இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு எட்ஜாக இருக்குது. எனர்ஜி ஸ்டோரேஜுங்கிறது வந்து பம்ப்டு ஹைட்ரோ ப்ளஸ் பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனியை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. 30 GW by 2030 எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் இருக்குது. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் நிறைய கடன் இருக்குது. வேல்யூவேஷன்ஸுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ ஐநாக்ஸ் விண்ட் பொறுத்த வரைக்கும் பிஇ 30 இருக்குது. ஸோ கரண்ட்டாக 1 இயர் ரிட்டர்ன் -55.7. ஸோ இப்போ இருக்கிற ஆஸ்பெக்டில் இந்த கம்பெனியில் நிறைய ட்ராபேக்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஆர்டர் புக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக இருக்கணும். புக்ஸை ப்ராப்பராக கிளியராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரைஸ் என்னவோ அட்ராக்டிவாக தான் இருக்குது, 83. நம்ம பைசோனாக கொடுக்குறதுமே 75 to 90. பட் ஆஸ் அ ரிஸ்க்காக நான் இந்த கம்பெனியில் பார்க்குறது லாஸ் மேக்கிங் கம்பெனி. வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எனக்கு இந்த கம்பெனி மேலே பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அண்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு இந்த கம்பெனியோட பிஇ வந்து 23 இருக்குது. பை அண்ட் அக்யூமுலேஷன் ஜோனாக நான் சொல்கிறது வந்து 114 to 126, ஆல்மோஸ்ட் பார்டரில் இருக்குது. பை பண்ணுறீங்கன்னா இப்போ 1-2ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 126 தாண்டிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். க்ரோத்தாக நான் வைக்கிறது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தராங்க, 48% கிட்ட. ஆர்ஓசியும் ஆர்ஓஇ 36% இருக்குது. ரிஸ்க் வந்து இப்போதைக்கு இது வந்து சோலோ டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. பட் இதை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய காம்படிஷன்ஸ் உள்ளே வரும். டிவிடெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். வாரி எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 21 இருக்குது. அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து 1280 to 1350 போகும். பைசோனை விட தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 780 to 900 rupees வரும்போது நம்ம இதை அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் வந்து 11 times புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வேல்யூவேஷனில் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். ஒலிட்ரா அப்படிங்கிற கம்பெனி வந்து பிஇ 67.8, ஓவர் ஜாஸ்தி ப்ரைஸு. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். எல்லா மெட்ரிக்ஸும் பெட்டராக இருந்தாலும் கூட பைசோனா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற நம்பர் 868 to 1050. போரோசெல் ரெனியூவல் எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 55.1,
ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டராக இருக்கும். கரண்ட்டாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைல்யூஷன் ஃபண்ட்ரைஸ் டைல்யூஷன் இருக்குது. 750 crores கிட்ட எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஐநாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐநாக்ஸில் 2 இருக்குது. ஐநாக்ஸ் விண்டு, ஐநாக்ஸ் கிரீன் இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ ஐநாக்ஸ் கிரீன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகெயின் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி. பிஇ 85ல் இருக்குது. கண்டினியூஸ் லாக்ஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, வெரி ஹை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஇ, இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். வெப்சால் எனர்ஜிஸ் கம்பெனி வந்து கரண்ட்டாக இருக்கிற பிஇ 15.6, பை அக்யூமுலேட் ஜோனை தாண்டி தான் இருக்குது. 50 rupees இல்லை 90 rupees வரும்போது இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி, இதுக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ராக வேண்டாம். ஷார்ப்பாக இந்த இது வந்து வாலட்டிலாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டெர்லிங் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனி வந்து ஆர்ஓஐ பொறுத்த வரைக்கும் 489 கிட்ட இருக்குது. லாஸ் மேக்கிங் கம்பெனி, அதனால் பிஇ வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியல. ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக அப்படி பார்த்தாலுமே வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதுக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரொமோட்டர் 28% ஆஃப் தியர் ஷேர்ஸை வந்து பிளெச் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். இன்சோலேஷன் எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 13 கிட்ட இருக்கு. ஸோ ஓவரால் பை அக்யூமுலேஷன் ஜோனை தாண்டி இருக்கு. 81 rupees வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இதுல ஹைலி வாலட்டைல், இது ஒரு மைக்ரோ கேப், ஹைலி லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிறதுக்கான கம்பெனி. இதுக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ராக வேண்டாம். இந்த ஓவரால் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது செக்மெண்ட் பத்தின ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.